பிரான்சுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி பெர்லினில் இந்திய வம்சாவளியினர் வரவேற்பு அளித்தனர். அந்நிகழ்ச்சியில் பேசிய மோடி ஜெர்மன் ரேடியோவில் பல்லாண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருத செய்தி இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்தியாவில் சமஸ்கிருத செய்தி இல்லை என்று கூறிய மோடி, ஒரு மொழியால் இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மை குலைந்து போகாது எனவும் இந்தியாவின் மதச்சார்பின்மை கொள்கை அந்த அளவுக்கு வலுவற்றது இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். அண்மையில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இருந்த ஜெர்மன் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருத மொழி கொண்டு வரப்பட்டது. ஜெர்மானிய பிரதமர் ஆங்கலா மெர்க்கலுடன் மோடி நடத்தப்போகும் இருநாட்டு உறவு குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஜெர்மன் மொழி பிரச்சினை விவாதத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்று அவரது பேரன் சூரியபோஸ் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். 1948 ஆண்டு முதல் 1968 ஆண்டு வரையில் அப்போது இந்தியாவில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தினரை வேவு பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுபாஷ் சந்திரபோஸ் பிரதமர் பதவிக்கு போட்டியாக வந்துவிடக்கூடும் என்ற அச்சத்தில் அப்போதைய பிரதமர் நேரு சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தாரை வேவு பார்க்க உளவுத்துறைக்கு உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை தலைநகர் பெர்லினில் சுபாஷ் சந்திரபோஸின் பேரன் சூரியபோஸ் சந்தித்தார். அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான அனைத்து ஆவண ஆதாரங்களையும் இந்திய அரசு வெளியிட வேண்டும் என பிரதமர் மோடியை வலியுறுத்தியதாக கூறினார். நீதிபதிகளை நியமிப்பதற்கான தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை மத்திய அரசு திங்களன்று அரசிதழில் வெளியிடுவதற்கு சற்று முன் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DH வகேலா ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ், திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் இது குறித்து சந்தேகம் எழுப்பி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தலைமை நீதிபதி வகேலா மாற்றப்பட்டிருப்பது மக்களின் மனதில் சில சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதை உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மும்பையில் மீண்டும் திடீர் தாக்குதல் நடத்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் சதித்திட்டம் தீட்டி உள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக மும்பையில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், ரயில்வே நிலையங்களில் திடீர் தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்திருப்பதை தொடர்ந்து மும்பையில் உள்ள முக்கிய நட்சத்திர ஹோட்டல்கள், பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டு மும்பையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட லக்வியை பாகிஸ்தான் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. சிறையில் இருந்து வெளியேறிய லக்வி தற்போது எங்கிருக்கிறான் என்பது ரகசியமாக நீடிக்கிறது. லக்வி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மும்பையில் தாக்குதல் நடத்துவதற்கு அவனது லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டி வருவது பல்வேறு தொலைபேசி உரையாடல்களை இடைமறித்து கேட்டபோது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. லஷ்கர் இ தொய்பாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான லக்வி விடுதலையை எதிர்த்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண அரசு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. 166 பேரை பலிவாங்கிய மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் 2009 ஆண்டில் லக்வி கைது செய்யப்பட்டார். லக்வியை தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவு சட்டவிரோதம் என்று கூறி அவரை விடுதலை செய்ய இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த சனிக்கிழமை லக்வி விடுதலை செய்யப்பட்டார். லக்வியை மீண்டும் தடுப்பு காவலின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட வேண்டும் என பஞ்சாப் மாகாண அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் கோரப்பட்டுள்ளது. தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அதிருப்தி தெரிவித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்திய தமிழக அரசு 5.5% ஊதிய உயர்வை அறிவித்தது. அதிமுகவைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கங்கள் தவிர்த்து இதர எதிர்க்கட்சிகளின் சார்பு தொழிற்சங்கங்கள் இந்த உடன்பாட்டை ஏற்கவில்லை. இதையடுத்து தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் செவ்வாயன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்த திங்களன்று மாலையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு அறிவிக்கப்பட்டது. இதனால் செவ்வாயன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசு பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி அரசு விடுமுறை நாள் என்பதால் பெருமளவு பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரம் புத்தாண்டை ஒட்டி வழிபாட்டு தலங்களுக்கு குடும்பத்தினர் பேருந்து வசதியின்றி பல இடங்களில் தவிக்க நேரிட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டான மன்மத ஆண்டு துவங்குவதை ஒட்டி செவ்வாயன்று தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று பலரும் வழிபட்டனர். சென்னையில் வடபழனி முருகன் கோவில், கபாலீஸ்வரர் கோவில், புதுச்சேரியில் பழமை வாய்ந்த மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், பஞ்சவடி ஆஞ்சநேயர் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோவில்களிலும் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடந்தன. தென் தீபகற்ப மேலடுக்கு பகுதியில் நிலவி வந்த சாதகமான காற்றின் போக்கால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. செவ்வாய்க்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு காற்றின் போக்கு இதே நிலையில் நீடிக்கும் என்பதால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை
மேலடுக்குகளிலே காற்றின் போக்கு சாதகமாக இருப்பதன் காரணத்தினாலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. திக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த தாலி அகற்றுதல் மற்றும் மாட்டு இறைச்சி உண்ணும் நிகழ்ச்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாயன்று காலையில் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. திக சார்பில் சென்னை பெரியார் திடலில் தாலி அகற்றுதல் மற்றும் மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறி சென்னை காவல்துறை அனுமதி மறுத்தது. இதை எதிர்த்து திக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரி பரந்தாமன் நிகழ்ச்சியை அமைதியாக நடத்தவும் உரிய பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டு திங்களன்று இரவு 8 மணிக்கு உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சதீஷ்குமார் அக்னிஹோத்திரி, வேணுகோபால் ஆகியோர் கொண்ட 2வது அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆனால் காலை 6 மணியில் இருந்தே பெரியார் திடலில் திகவினர் குழுமியிருந்தனர். திட்டமிட்டதற்கு முன்பாகவே நிகழ்ச்சியை அவர்கள் துவக்கினர். நீதிமன்றம் தடை விதித்தது குறித்து போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது. புதன்கிழமை முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் 45 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இவ்வாண்டு புதன்கிழமை முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. காரைக்கால் பகுதியில் இவ்வாண்டு மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த காலத்தில் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட கலெக்டர் வல்லவன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் தலைமையில் குர்கானில் எதிரணியினரின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. புதிய கட்சி துவங்குவது குறித்து முடிவெடுப்பதற்காக தங்களது ஆதரவாளர்களுடன் ஆலோசிப்பதற்காக போட்டிக் கூட்டத்தை பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் செவ்வாயன்று கூட்டியுள்ளனர். இக்கூட்டத்தில் 1000க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்றுள்ளனர். நாள் முழுக்க நடக்கவுள்ள இக்கூட்டத்தில் புதிய கட்சி துவங்க வேண்டியது அவசியமா என்பது குறித்து ஓட்டெடுப்பு நடத்தி இறுதி முடிவெடுக்க பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போட்டிக் கூட்டத்தை கூட்டியதன் மூலம் அவர்கள் கட்சியை விட்டே நீக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல கட்சிகளாக உடைந்து போன முன்னாள் ஜனதா கட்சியை மீண்டும் உருவாக்கும் முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக தீவிரமாக நடந்தன. உத்தரப்பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சமாஜ்வாடி கட்சி, பீகாரில் செயல்படும் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், கர்நாடகாவில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஹரியானாவில் செயல்படும் இந்திய தேசிய லோக் தளம், டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சமாஜ்வாடி ஜனதா கட்சி என 6 கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரே பெயரில் செயல்பட முடிவெடுத்துள்ளன. இதுகுறித்த அறிவிப்பு டெல்லியில் புதனன்று முறைப்படி வெளியிடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்ட 6 கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். சத்துணவு ஊழியர்கள் புதன்கிழமை முதல் காலவரையற்ற போராட்டம் அறிவித்துள்ளனர். சத்துணவு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 35 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வந்தன. இது தொடர்பாக திங்களன்று சென்னையில் அரசு தரப்புடன் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில கோரிக்கைகள் தவிர மற்ற கோரிக்கைகள் தொடர்பாக சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இது தொடர்பாக செவ்வாயன்று திருச்சியில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும், 16ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும், 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டமும் நடத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். சத்துணவு ஊழியர்கள் சங்க போராட்டத்தை திமுக ஆதரிப்பதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். சத்துணவு ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியமும், சட்ட ரீதியான குடும்ப ஓய்வூதியமும், ஓய்வு பெறும்போது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிராச்சுவிட்டி ஒட்டுமொத்த தொகை 3 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கை வலியுறுத்தினோம். அந்த கோரிக்கையின் மீது இந்த அமைச்சர்கள் கவனம் செலுத்தவில்லை. ஆகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் முடிவு செய்து நாளை முதல் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்கிறோம். பாம்பு கடித்து பாதிக்கப்பட்ட புதுச்சேரி ஆலங்குப்பத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயிற்சி டாக்டர்களுடன் வாக்குவாதம் செய்த சிலர் திடீரென்று அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கதவுகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். அதைத் தொடர்ந்து மருத்துவமனையின் வெளியில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி எம்எல்ஏ கல்யாண சுந்தரமும் மறியல் செய்தவர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் அங்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்தி அவர்களை கலைந்து போகச் செய்தனர். 2 மணி நேரம் நடந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகையில் 2 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வானகிரி, தரங்கம்பாடி மீனவர்களிடையே மீன்பிடிக்கும் போது ஏற்கனவே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து ஜெகதாப்பட்டினத்தில் உள்ள கூட்டமைப்பின் பரிந்துரைப்படி நாகை மாவட்டத்தின் தலைமை மீனவ கிராமமான அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தார் வானகிரி கிராமத்தை ஒதுக்கி வைத்தனர். இதையடுத்து வானகிரி கிராம மீனவர்கள் மடத்துக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் முறையிட்டனர். தொடர்ந்து பஞ்சாயத்து கூடி பேசி வானகிரி மீதான கட்டுப்பாடு 16 கிராமங்கள்
துறைமுகங்களில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வானகிரியைச் சேர்ந்த மீனவர்கள் தாங்கள் பிடித்து வந்த மீனை விற்பனை செய்ய நாகை துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு அக்கரைப்பேட்டை மீனவர்களுடன் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் காயமடைந்த வானகிரி மீனவர்களை பார்ப்பதற்காக வானகிரி கிராம பஞ்சாயத்தார் 12 பேர் வந்தபோது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. சக்தி கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாளான செவ்வாயன்று காலை சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட அம்மன் தேரடி மண்டபத்தில் சிறப்பு அர்ச்சனைக்கு பின் தேரில் எழுந்தருளினார். ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். ஏராளமான பக்தர்கள் பால்குடம் தண்ணீர் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வரும் 17ஆம் தேதி தெப்ப திருவிழா நடக்க உள்ளது. இதேபோல திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் செவ்வாயன்று தேர் திருவிழா நடந்தது. கோவிலை சுற்றியுள்ள வீடுகளில் வலம் வந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் காளி வேடமணிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தங்கம் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தைகளுக்கு செவ்வாயன்று விடுமுறை தினம். இதனால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் 20,152 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,519 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,810 ரூபாயாக இருந்தது. ஆஸ்கர் பிலிம்ஸ் தயாரித்துள்ள பூலோகம் படத்தை வெளியிட தடை விதித்து கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்கர் பிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்து வெளியிட்டது. இந்த படத்துக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஆஸ்கர் நிறுவனம் பெரும் தொகையை கடனாக பெற்றிருந்தது. இந்த கடனை திருப்பிச் செலுத்தாததை அடுத்து கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முறையிட்டது. படம் வங்கியின் ஒப்புதலை பெறாமலேயே வெளியிடப்பட்டதாகவும், எனவே கடன் தொகையை திருப்பிச் செலுத்தும் வரையில் பூலோகம் படத்துக்கு தடை விதிக்கவும் முறையிடப்பட்டது. இதையடுத்து பூலோகம் படத்தை தியேட்டர்களில் வெளியிடுவதற்கும் டிவிக்களில் வெளியிடுவதற்கும் இடைக்கால தடை விதித்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பிறமொழி டிவி சீரியல்களை தமிழில் டப்பிங் செய்து ஒளிபரப்புவதை நிறுத்தக் கோரி தமிழ் மொழி டிவி நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் புதன்கிழமையன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனால் புதன்கிழமையன்று டிவி சீரியல்கள் படப்பிடிப்பு தொழில்நுட்ப பணிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்துக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. புதன்கிழமையன்று சென்னையில் உள்ள இசை கலைஞர்கள் சங்க அலுவலகத்தில் கூடி அங்கிருந்து ஒவ்வொரு டிவி சேனல் அலுவலகத்துக்கும் சென்று சின்னத்திரை கலைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாக பெப்சி அமைப்பின் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார்.